ஐயோ, நம்ம கட்சியோட இளைஞர் அணி கூட்டம் எல்லாருமே பயங்கரமா வந்திருக்காங்க. ஏய், என்ன சொன்னீங்க? ரெண்டே கட்சியா? ஒரே கட்சி, அது வந்து சூரியன் கட்சி தானா? ஓ, வியாதி முத்தி போச்சுதா? ஐயா, தலைவரே, அண்ணே, அங்கிள், நீங்க எங்க வந்தீங்க? இது இளைஞர் அணி கூட்டம். ஆமா. யோ ஒய்யால நானும் இளைஞன் தான். அங்கிள், நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு போர்டிங் பாஸ தொலைச்சிட்டு யமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. காமெடி பண்ணாத. என்ன நினைச்சுக்கிற நீனு? எங்க கட்சி, எங்க ஐயா வருகிறார் வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார். வர 6 மணி ஆகும். 6 மணி? ஆமா. சரி சரி, 6 மணி தானே. இந்த சேர்ல எல்லாம் சார், இது இளைஞர் அணி கூட்டம். இளைஞர் அணி வாய முடிஞ்ச சேர்ல எல்லாம் அந்த பை வச்சிருக்காங்க. அது எத்தனை பையா? ஏய் போடா, எத்தனை போடா சீக்கிரம். நாய் மாதிரி கத்துறான். ஐயா இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா? ஸ்டார்ட் ஆகல. இரு, அது நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களாமே. இரு, கடல பர்ஃபி, அப்புறம் வந்து கடல மிட்டாய்க்கு பிறந்தவனே. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஏ நட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கப்பா. ஆமா ஆமா. ஏ ஜூஸ் எல்லாம் இருக்கும். தண்ணி பாட்டில் இருக்குது, எல்லாமே இருக்கும். அப்பதானே உட்காருவீங்க, இல்லன்னா அப்படிதான் போயிடுவீங்களே. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. முக்கியமானது இல்ல. நீ இளைஞர் அணி தானே? ஆமா. முக்கியமானது இல்லையே. என்ன முக்கியமா இல்லையே? எல்லாம் இருக்கே. பார் பார், எல்லா சைடு டிஷ் இருக்குதுடா. மெயின் டிஷ் இல்ல. மெயின் டிஷ்ஷா? கரெக்ட். குடியார திட்டிடுவேன். வயசுக்கு பெரிய ஆளுன்னு பாக்குறேன். உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களாம் கட்சியில வந்து நிறைய பேருக்கு வந்து அவமானம். ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? குடிக்க கூடாதுங்க, குடிக்க கூடாதுன்ற நானு. நீ குடிக்க மாட்டேன். இப்போ குடிக்க கூடாது. அவங்க பேச ஆரம்பிச்சது அப்புறம் குடிக்கலாம். ஓ, அப்படி சொல்றியா? தெரியாது. இப்ப நீங்க வந்தீங்கன்னா இப்ப எல்லாருமே இத பாருங்க, மீடியா எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆயிடும் இல்லையா? சாரி, இந்த பைய வச்ச பரதேசியம் முதல்ல அடிக்கணும். அவனை யாராவது பாத்துங்களா? எங்கடா அவன் மட்டும் என் கல்ல மாட்டல. இப்போ நான் வந்து ஆஃப் ஃபைன் வரேன். 2% அடிக்கலாமா? ஆனா இல்ல மம்மி, இங்க வந்து சுத்தி வந்து எதுவுமே கடை இல்லையே. ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்கு. பொய்யால எதுக்கு அப்படி வச்சீங்க? இதுக்குள்ளே வச்சிருந்தா வச்சிருக்கலாம்ல. அடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? சாறு தூக்கி போட்டு வச்சுன்னு இருப்பேன். இதை வச்சுக்க, வாங்கின்னு வந்துடுறேன். உட்காந்து அஷ்டு மீட்டிங் பார்ப்போம். அப்ப நீ மீட்டிங்க்கு வரல? யோ, என்ன மீட்டிங் பார்க்கணும்னா நம்மளுக்கு என்ன ஒரு பூஸ்ட் இருந்தா தான் மீட்டிங் பார்க்க முடியும். நம் கட்சியில் ஆக தலைவர் சொல்வது போல் நம் கட்சியில் வந்து குடிகாரர்கள் மட்டுமே உள்ளன, கட்சிக்காரர்கள் யாரும் இல்லை. என்ன என்ன எழவி அது? குவார்டர் வாங்கிடுறேன் போ. பை ஒண்ணு மட்டும் எடுக்காத, 4-5 பை எடு. நம்ம இதெல்லாம் தோஸ்தெல்லாம் வரானுங்க. புரியுதா? கோயில் பிரசாதமே இது. ஒரு இளைஞர் நான் இது வரைக்கும் பார்க்கலையே. என்ன பண்றது ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஐயோ, கிளம்ப வந்து ஐயா, நான் தரமாட்டேன். இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா சாதாரண நாய் பத்தாது, வெறி நாய் தேவைப்படுது. சார், ஐயா நீங்க எங்க இங்க? அதாவது இளைஞர் அணி என்னை கூப்பிடவில்லை. இளைஞர் அணி நான் இளைஞர் தானே. என்னை கூப்பிட்டால் நான் பேச மாட்டேனா? நீங்க பேசக்கூடாது என்பதற்காக தான் உங்களை கூப்பிடவில்லை என்று நான் கருதுகிறேன். அப்பாவை மட்டும் கூப்பிட்டு அவர் இளைஞர் அதுதானா? நான் இளைஞர் இல்லையா? நானும் இளைஞர் தானே. எரியுதடி மாலா போடு. ஐயா நீங்க ஏன் இப்படி இது பண்றீங்க? உங்களுக்கு தான் வர்ம கலைலாம் தெரியல. தைரியமா இருங்க. அதுக்கு ஒரு வர்மத்தை போடுங்க போங்க. இந்த பையை முழுவதும் நான் சுட்டிக் கொண்டு அந்த வேனில் வைத்து விட்டால் ஒரு இளைஞரும் வரமாட்டார்கள் அல்லவா? எப்படி நம்ம ஐடியா? கலெக்டடா புண்டாமனே. ஓ, இந்த கட்சி மீட்டிங், இந்த இளைஞர் அணி கூட்டத்தை நினைச்சாலே அப்படியே காரி துப்பலாம் போல இருக்கு. ஐயா நீங்க வயசானவர் ஐயா, உங்க விட்டுருவாங்க. எங்களுக்கு கூட்டுன்னு போய் உரிப்பாங்க. பையன் அந்த பக்கம் கடுப்பேத்தி. நானே இளைஞர் அணின்னு சொல்லி ஒரு இளைஞர் வரல இது வரைக்கும். வந்துவிட்டேன். இளைஞருக்கு 2 வார்த்தை சொல்லி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா.
2 வார்த்தையாவது பேசிக் கொள்கிறேனே. 2 வார்த்தை பேசிக் கொள்ளுங்கள். இளைஞர்கள் நாளைய தூண்கள். அவ்வளவுதான், கிளம்புங்க. இன்சல்ட் பண்ற அதை நாம் எப்பொழுதும் காடு இல்ல கிளம்புங்க போய் தொலைங்க. இருங்க, டென்ஷனா இருக்கு, வாங்க. சரி, போங்க. புரியல டே, எனக்கு சத்தியமா புரியல. இது இளைஞரணி கூட்டமா இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலான்னு தெரியல. உள்ள வெளிய இளைஞரணியா ஒருத்தரும் இல்ல. என்ன பண்றது ஒன்னும் புரியல. சாரிண்ணே. என்னப்பா நீனு விளையாடும் போது என்னத்துக்கு நீங்க வந்துனுக்குற? என்னென்ன பண்றீங்க? சீட்டு விளையாடுறோம். சீட்டு விளையாடு சோதிக்காதீங்க. சீட்டு விளையாடுறீங்களா? ஆமாயா. ஆனா கட்சி மீட்டிங்னா இது ஒன்னும் புரியல. யோ, தலைவர் பேசினாரு, நாங்க கேட்டுனுக்குறோம். சீட்டு விளையாடுனே. ஓ, என்ன ரிலாக்ஸா இருக்கணும்யா, அப்பதான் மீட்டிங் வந்து நல்லா நடக்கும். புரியலண்ணா எனக்கு. எங்கேயுமே இப்படி நடக்காதுண்ணே. என்ன நடக்காது? ஐயோ, அதான் வர்க்கீஸ். என்ன யாரு கொடுத்த ஐடியா இது சீட்டு விளையாடணும்னு சொல்லிட்டு? யோ, நீ பாரு எவ்வளவு ஃப்ரீயா இருக்குது பாரியா. சேர்லாம் நவுத்திட்டு நம்ம பங்காளிங்களாம் அங்க தரானுங்க. இந்த பாரு உங்க பங்காளி தான் அது. அவன் பாத்தியா, மாமன் தான் அவன். வேணானே, கட்சினே தலைவர்னு 2026 கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கண்ணே. நீ கவலையே படாத, 2000 வரையும் நம்ம தான். நீ கவலையே படாத, சரியா? சரி, போயிட்டு இந்த சைட் டிஷ் பேக் 2 எடுத்துனா ஓடு போ. நான் இன்னொரு ஐடியா சொல்றேன். சொல்லு. சீட்டு கட்டோட சேர்த்து என்ன பண்ணுங்க, ஒரு பொண்ணை டான்ஸர் விட்டுருங்க ஸ்டேஜ்ல. இன்னும் சூப்பரா இருக்கும்ல? சூப்பர் ஐடியா, பயங்கரமா இருக்கும். என்ன உனக்கு ஓகே தானே? ஓகே, உன் பயம் பாரு. என்ன பண்ணு, திண்டுக்கல் ரீட்டா வேண்டாம். இப்போ ஃபேமஸா இருக்கிறது பிக் பாஸ்ல ரம்யா. கூட்டு வந்துறியா? பிக் பாஸ் ரம்யா. அது இந்த ரீட்டா மாத்தானப்பா டான்ஸ். டேய் காஜி, நீ ஏன்டா இவ்ளோ காஜியா இருக்க? எப்படி நம்ம ஐடியா? கட்சி மீட்டிங்ல சீட்டு ஆடி நீங்க பாத்துட்டீங்க, கொலை நடந்து பாத்துட்டீங்களா? அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. சரி, இப்போ நான் சீட் ஆடுறதா தானே? ஏய், அமைதியாடா. உங்கடா போய் தொலைங்கடா. போப்பா, நாங்க தலைவர் பேச கேக்குறோம். போப்பா, நீ போய் அங்க போய் ரெடி பண்ணுமா மேடையில. சரி, தொலைடா சீக்கிரம். பேசி முடிக்க மாட்டீங்களானுங்க, சீக்கிரம். இப்போதான்டா அப்பா இந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான்டா ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. எனக்கு குத்து இருக்கு. என்ன அண்ணே, கைய குடுறே. இந்த மீட்டிங்ல இவ்வளவு பரபரப்பா உன்னதானே இப்ப பாக்குறேன். ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க. சூப்பர்ண்ணே. தேங்க்யூ. குடிகாரனா இருக்காங்க எல்லாம். குடிகாரன், சீட் ஆடுறவன், டான்ஸ் ஆடுறவன், அப்படிதானே இருக்கான் கூட்டு இதுல. நீதானே இப்ப உண்மையான தொண்டன். என்னென்ன கத்திலாம் வச்சிருக்க? என்னென்ன அண்ணானே நம்மளால ஒரு தலைவருக்காக இது கூட செய்யலாம். என்னப்பா, நம்மளால ஒரு உயிர் போக கூடாது. முடியாதுப்பா, நான் வெட்டி ஆகணும். வெட்டுவீங்களா? ஆமா, நான் வெட்டுவேன். என்ன இப்ப கொலகாரம் வந்திருக்கான்? என்ன வாணனே, இப்பதானே உங்களை நல்லா இது பண்ணது. இல்லப்பா, தலைவர் எப்படிப்பா அப்படி பண்ணலாம்? தலைவருக்காக நான் இது கூட செய்யலாம். என்ன பார்த்தோம்? யாரு அந்த கட்சிக்காரனா? யாருன்னு வெட்ட போறேன்? இரு, கைய விட, அப்பதான் தெரியும். ஐயோ டேய், நான் இது போலீஸ்க்கு போன். சே, பேசி முடிச்சிட்டார்ல தலைவர்லாம் கிளம்பிட்டார்ல. ஆமா. ஏய் பங்காளியா, வாங்கடா சீக்கிரம் எல்லாத்தையும் வெட்டுங்கடா. யாரை வெட்ட போறாங்க தெரியல. என்னையா? ஐயோ சீக்கிரம் அந்த வார்த்தை ரெடி. பாரு, வேட்டியா ஊடுறா. என்னடா நீ லுங்கி எல்லாம் ஊடுறா அந்த. டேய் அங்க பாரு, அந்த இடத்துல அந்த தாரை எடுத்துரு, ஃபுல்லா எடுத்துரு. இங்க பாரு, இந்த இடத்துல இதை எடு. ஆமா, இந்த பழம்லாம் தொகுது பாரு, அதை எடு. ஏய் நவுரியா, பிச்சைக்கார பயிலுங்களா? அப்பா, வாழைத்தார் கூட விட்டு வைக்க மாட்டீங்க. அவ்வளவு கஷ்டத்துல இருக்கா நம்ம கட்சி. அப்படியே விட்டுன்னு வச்சுக்க. இதெல்லாம் அப்படியே விட்டு போயிட்டா அப்புறம் வீட்டுல யார் சமைக்கிறது? பொன்னாடிங்களுக்கு காய்கறிலாம் எப்படி வாங்கி தருது? மீட்டிங்கே இல்ல. நான் இந்த கட்சியில இல்லடா. நான் போறேன்டா, வேற கட்சி போறேன்டா. இல்லடா, நான் போறேன்டா. வாணடா, இந்த கட்சி வாண்டா எனக்கு. நான் போறேன்டா. பாத்தியா, நம்ம துண்டு பழம் ஏத்துறதுக்கே ஒரு டென்ஷன் ஆகுறானுங்க. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. வணக்கம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வருந்துகிறேன். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? தமிழ்நாட்டு மக்கள் இரு இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. இப்ப எதுக்கு நீ இப்போ வருந்துகிறேன் அப்படின்னு சொல்ற? எதுக்கு வருந்துட்டு இருக்க பண்ணி? இல்லப்பா, காமராஜரை பத்தி தான் தப்பா பேசிட்டானா, அதான் ஒரு வருத்தம் வீடியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு தான். ஹலோ மாலிக்,
अरे मालिक वो थोड़ा सा गलती हो गई. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. என்னப்பா ஏன் அது என்ன ஆச்சு உனக்கு? அவனுக்கு என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதுல நீ வருந்துனா என்ன, வயசுக்கு வந்தா எங்களுக்கு என்ன? ஐயோ வருந்து